கெட்ட வாய்ப்பாக. பரசுராமரின் வீச்சையும் மகத்துவத்தையும் நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ளவில்லை. நான் மேலும் ஆராயும்போது இந்த வன்முறையாளராக, ஆக்ரோஷமானவராக கருதப்படும் மனிதர் ரிக்வேதத்தில் ஒரு துதியைக் கொண்டுள்ளார். அது மிகவும் அற்புதமான துதி, ஏனெனில் அது வன்முறையை ஒருபோதும் காட்டுவதில்லை. அது இலா, பாரதி, சரஸ்வதி என்ற 3 தேவிகளை அழைக்கிறது. சத்தியத்தில் அமர்ந்திருக்கும் அந்த தேவிகள் தீங்கு செய்யாமல் வர வேண்டும் என்கிறது. இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்படி சரி செய்வீர்கள்? உங்களுக்கு இந்த பிரபலமான மிகவும் வன்முறையான மனிதரின் பிம்பம் காட்டப்படும் போது இதுதான் அவர் கண்ட துதி. அதனால் நான் இப்போது சொல்வது என்னவென்றால், கிருஷ்ணரும் ராமரும் யமுனை, கங்கை போன்றவர்கள். அவர்களை பிரத்யட்சமாக பார்க்கலாம், நீராடலாம். ஆனால் பரசுராமர் சரஸ்வதியை போன்றவர். சரஸ்வதி பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பரசுராமரை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் சற்று தேட வேண்டும். ஒரு எழுத்தாளனாக இது மிகவும் அவசியமான தேவை. விஷயங்கள் மிகவும் மோசமாக போகும்போது தார்மீக கோபத்திற்கு எல்லா நேரத்திலும் சகிப்புத்தன்மை என்ற கவசத்தை நீங்கள் கொண்டிருக்க முடியாது. ஆயுதம் தேவை, இல்லையா? பழமொழிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவரிடம் கவிதை ஓதக்கூடாது. கூர்மையான வாளுக்கு முன் உங்களை தாக்க முயற்சிப்பவரிடம் நீங்கள் தத்துவம் போதிக்க முடியாது. இதை ஒரு விதத்தில் உள்ளடக்கியவர் இவர் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் இந்த முழு வலிமைமிக்க சக்கரவர்த்தியை தனியாளாக எதிர்த்தார். எனவே அந்த வகையான ஒரு தடுப்பு சக்தி, அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான ஆக்ரோஷமான தன்மை, அது ஒரு நாகரிகமாக நாம் மறந்துவிட்டிருக்கலாம். இழந்தோ என்ற சொல்லை பயன்படுத்த விரும்பவில்லை, ஏனெனில் அது சில இடங்களிலாவது உள்ளது என நம்புகிறேன். நமக்கு ஒரு நினைவூட்டல், இதை நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு அவதாரம் உள்ளது. இதுதான் இல்லை, இதற்கு மேல் இல்லை என்று ஒருவர் சொல்கிறார். எனக்கு சோகமான விஷயம் என்னவென்றால், இந்த அவதாரத்தை குறிப்பிடும் ஒரு ரெஜிமெண்டோ, ஒரு தாக்குதல் படையோ அல்லது எதுவும் நமது ஆயுதப் படைகளில் இல்லை. உங்களிடம் ரெஜிமெண்டல் போர் முழக்கங்கள் உள்ளன. ஜெய் பஜ்ரம்பலி, ஜெய் மகாகாளி, இவையெல்லாம் இருக்கிறது. ஆனால் பரசுராமருக்கு நம்மிடம் எதுவும் இல்லை. நமது புராண கணக்கின்படி பார்த்தால் நீங்கள் காணக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த போர்வீரர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார். ஸ்ரீராமர், இந்திரஜித் ஆகியோருடன் சமமாக. திவ்யாஸ்திரத்தின் பெயரைச் சொல்லுங்கள், அது அவரிடம் உண்டு. நாம் வாழும் காலம் நீங்கள் தொடங்க சரியான நேரம். உங்கள் உள் பரசுராமரை வெளிக்கொணரவும், இன்று அவர் ஏன் தேவை என்பதை அங்கீகரிக்கவும்.